வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. ஓகே, ஸோ இந்த சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரின்ற ஒரு அட்டாக் வந்து நம்ம SSRF அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரின்ற ஒரு அட்டாக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்த கிராஸ் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரியும் கொஞ்சம் சிமிலர் தான், ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ கிளைண்ட் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியில் வந்து நம்ம அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணனா அது வந்து அஃபெக்ட் ஆகிறது எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில். சேம் சைட் சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியிலேருந்து நம்ம சர்வர் சைடு நம்ம அஃபெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து இப்படி தான் ஆக்சுவலாக சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் இந்த அட்டாக் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ நான் ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன். ஸோ தட் இது பேஸ் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ 200. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக அட்டாக்கர் இருக்கார். ஓகே, ஸோ அட்டாக்கர் அண்ட் இங்கே வந்து ஒரு வல்னரபிள் வெப் சர்வர், ஒரு வெப் சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு வெப் சர்வர். இந்த அட்டாக்கருக்கும் வல்னரபிள் வெப் சர்வருக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபயர் வால் இருக்குது. ஸோ அட்டாக்கர் வந்து இப்போ அவரோட பிளான் என்னன்னா, இந்த வல்னரபிள் வெப் சர்வருக்கு கீழே ஆக்சுவலாக ஒரு இன்டர்னல் நெட்வொர்க் தனியாக ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் வல்னரபிள் வெப் சர்வர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு பப்ளிக் சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக சினாரியோ. ஓகே, அண்ட் இது முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவில் அட்டாக்கருக்கும் அந்த வெப் சர்வருக்கும் நடுவில் ஒரு ஃபயர் வால் இருக்குது. என்னென்னா பேக்கெட்ஸ்லாம் அது போகுதோ அதெல்லாம் ப்ராப்பராக அதை வேலிடேட் பண்ணி பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த அட்டாக்கர் வந்து இந்த பர்டிகுலர் வல்னரபிள் வெப் சர்வரோட இன்டர்னல் நெட்வொர்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஓகே, அவருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி ஃபைண்டிங் அ வல்னரபிலிட்டி. இந்த மாதிரி லைக் விக்டம்ஸோட வல்னரபிள் வெப் சர்வரில் ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷனில் வந்து he can able to send a request, லைக் ஒரு URL ரெக்வஸ்ட் மாதிரி அவங்க சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அட்டாக்கர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த வல்னரபிள் வெப் சர்வர் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராப்பராக சானிடைஸ் பண்ண மாட்டுது, ப்ராப்பராக வேலிடேட் பண்ண மாட்டுது. ப்ராப்பராக வேலிடேட் பண்ணாமல் ஆக்சுவலாக அட்டாக்கர் வந்து என்ன மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா, இப்போ இந்த இன்டர்னல் நெட்வொர்க்கில் வந்து சில விஷயம் இருக்குது. லைக் இதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஃபைல்ஸ்லாம் வந்து அட்டாக்கருக்கு தெரியணும். ஆனால் அட்டாக்கர் அந்த ஃபைல்ஸுக்கு தேவையான சில ரெக்வஸ்டஸ் சில அட்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஃபயர் வால் பிளாக் பண்ணுது. ஓகே, ஸோ இவருக்கு ஒரே வழி என்னது, அந்த வல்னரபிள் சர்வருக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு HTTP ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபயர் வால் அலோவ் பண்ணும். ஸோ அதனால் அட்டாக்கர் என்ன பண்ணுறாருனா வெப் அப்ளிகேஷனில் ஒரு வல்னரபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணுறாரு. அந்த வல்னரபிலிட்டி மூலியமாக ஒரு கிராஃப்டட் ரெக்வஸ்ட்டை HTTP ரெக்வஸ்ட்டை வந்து அந்த சர்வரை நோக்கி சென்ட் பண்ணுறாரு. அந்த சர்வர் அதை என்ன பண்ணுது, அதை ப்ராப்பராக வேலிடேட்டே பண்ணாமல் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட்டை இன்டர்னல் நெட்வொர்க்கு சென்ட் பண்ணுது. ஸோ இன்டர்னல் நெட்வொர்க்கில் இருக்கிற லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள சிஸ்டமோட போர்ட் நம்பர்ஸ்லாம் எது ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த அட்டாக்கரோட சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராஃப்டட் ரெக்வஸ்ட்டை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுறாரு. சர்வர் அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணாமல் அதை டேரெக்டாக இன்டர்னல் நெட்வொர்க்கு சென்ட் பண்ணிடுது. ஓகே, எதுக்காகனா இந்த பர்டிகுலர் சர்வர் இந்த இன்டர்னல் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா இந்த சர்வரால் தான் முடியும், அட்டாக்கரால் முடியாது. ஏன்னா நடுவில் ஃபயர் வால் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அட்டாக்கர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு. ஸோ அதே போல் அந்த வல்னரபிள் சர்வரும் சேம் திங் உள்ள போர்ட் ஸ்கேனிங்கை பண்ணுது. போர்ட் ஸ்கேனை பண்ணி வர ரெஸ்பான்ஸை வந்து திருப்பி வேலிடேட் பண்ண மாட்டுது. ஓகே, எதுக்காகனா எப்பவுமே ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டோ இல்லை ஒரு ரெஸ்பான்ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்வர் வந்து வேலிடேட் பண்ணணும். என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் வருது, என்னென்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது, என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட் வருது, எல்லாத்தையுமே வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்னல் சர்வர்லேருந்து இந்த இன்டர்னல் நெட்வொர்க்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சர்வருக்கு போகும்போது அதையும் அது வேலிடேட் பண்ணாமல் டேரெக்டாக யூசருக்கு கொடுத்துருது. ஸோ யூசர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்டர்னல் நெட்வொர்க்கில் என்னென்ன மாதிரி வந்து போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கர் அவங்க சைட்லேருந்தே உட்காந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு சினாரியோ அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே போல் ஒரு வல்னரபிள் சர்வர் இருக்குது அண்ட் இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி சர்வர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அட்டாக்கர் வந்து ஒரு கிராஃப்டட் HTTP ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாரு. ஓகே, வல்னரபிள் சர்வருக்கு இவன் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக அட்டாக்கர் ஒரு வல்னரபிள் சர்வர் மூலியமா ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பப்ளிக் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாரு. ஓகே, வல்னரபிள் சர்வர் தான் வந்து ஒரு மேன் இந்த மிடில் மாதிரி ஒரு ப்ராக்ஸி மாதிரியும் வச்சுக்கலாமே. ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னா வல்னரபிள் வெப் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சர்வர் வந்து
தேர்ட் பார்ட்டி ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்ட்னே வச்சுக்கலாம். ஓகே, லைக் வந்து ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி வெப் சர்வர்லேருந்து ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ அட்டாக்கர் வந்து டைரக்டா பண்றதுக்கு யோசிக்கிறார். லைக் நான் டைரக்டா பண்ண நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஸோ அதனால அட்டாக்கர் என்ன பண்றாருன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து டைரக்டா வல்னரபிள் வெப் சர்வருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த வல்னரபிள் வெப் சர்வர் தான் வந்து அந்த queries எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி சர்வருக்கு சென்ட் பண்ணும். தேர்ட் பார்ட்டி சர்வர் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி திருப்பி வல்னரபிள் சர்வருக்கு சென்ட் பண்ணும். அண்ட் தென் அந்த வல்னரபிள் வெப் சர்வர் வந்து அட்டாக்கருக்கு அந்த அவுட்புட்டை சென்ட் பண்ணும். ஸோ ஒருவேளை அந்த தேர்ட் பார்ட்டி சர்வருக்கு வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சு, ஓகே என்னோட சர்வரில் வந்து யாரோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வல்னரபிள் வெப் சர்வர் தான் மாட்டும். பிகாஸ் இந்த வல்னரபிள் வெப் சர்வரோட ஐபி தான் இந்த தேர்ட் பார்ட்டி வெப் சர்வரோட லாக்ஸில் வந்து லாக் ஆகும். ஓகே, ஸோ இவங்களோட ஐபி தான் எல்லாமே இந்த இடத்துல லாக் ஆகும். அட்டாக்கரோட ஐபி இங்கே லாக் ஆகாது. பிகாஸ் அட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சர்வர் மூலியமா தான் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் சென்ட் பண்றாரு. ஓகே, ஸோ ஆப்வியஸா இந்த சர்வர் தான் மாட்டும். ஓகே, இதுதான் ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்படிதான் ஆக்சுவலா சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. நீங்க ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, அண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பம். ஓகே, ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா இதுதான் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சர்வர் சைடு ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்டாக்கர் எல்லா ரெக்வஸ்ட்டுமே எல்லா ப்ராசஸுமே நடுவில் ஒரு வல்னரபிள் வெப் சர்வர் மூலியமாக தான் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட யார் மாட்டுவானா இந்த வல்னரபிள் வெப் சர்வர் தான் மாட்டும். ஓகே, அட்டாக்கர் மாட்ட மாட்டாங்க. பிகாஸ் இந்த ப்ராசஸ் இந்த இடத்துல மற்ற சைட்ஸ் மற்ற சர்வருக்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்த யார் பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிள் வெப் சர்வர் தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வல்னரபிள் வெப் சர்வரோட ஐபி தான் இந்த இடத்துல எல்லாமே லாக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக அட்டாக்கர்ஸ் இந்த மாதிரி மெத்தட் மூலிமா ஈஸியாக அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இது வந்து ஆக்சுவலாக மற்ற தேர்ட் பார்ட்டி சர்வருக்கு ரெக்வஸ்ட்க்கு மட்டும்தான் கிடையாது. அட்டாக்கரால் அந்த வல்னரபிள் வெப் சர்வரோட இன்டர்னல் நெட்வொர்க் ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே சில சர்வீசஸ்லாம் ரன் ஆகும். சர்வீசஸ் லைக் ஒரு டேட்டா பேஸோ இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே ரன் ஆகும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கூட அட்டாக்கரால் எடுக்க முடியும். பிகாஸ் எதுக்காக அட்டாக்கரால் எடுக்க முடியும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்னல் நெட்வொர்க்கில் ஒரு டிபி ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்டாக்கர் வெளியிலேருந்து சென்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த டிபி அவரால் பார்க்க முடியல, அந்த அந்த சர்வீஸை பார்க்க முடியல. MySQL சர்வீஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த சர்வீஸை வந்து இவரால் வெளியிலேருந்து பார்க்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு அந்த பர்டிகுலர் இந்த இன்டர்னல் நெட்வொர்க்கோட ஆத்தென்டிகேட்டட் சர்வர் ரெக்வஸ்ட் பண்ணிச்சுன்னா அது ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் இதுவே ஒரு வெளியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து அது ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் அட்டாக்கர் என்ன பண்ணுவார், ஒரு கிராஃப்டட் HTTP ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த சர்வர் பிளைண்டாக வந்து இன்டர்னல் நெட்வொர்க்கில் இருக்கிற MySQL சர்வருக்கு சென்ட் பண்ணுது. ஸோ MySQL சர்வர் என்ன நினச்சிக்கும், ஓகே எனக்கு வந்து நம்மளோட ஆத்தென்டிகேட்டட் சர்வர் கிட்ட தான் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பிளைண்டாக ப்ராசஸ் பண்ணி திருப்பியும் அந்த வல்னரபிள் வெப் சர்வருக்கு சென்ட் பண்ணிடும். வல்னரபிள் வெப் சர்வர் அந்த ரெஸ்பான்ஸையும் ஒழுங்காக ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணாமல் அந்த ரெஸ்பான்ஸையும் அப்படியே அட்டாக்கருக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இது மூலிமா அட்டாக்கர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், லைக் போர்ட் ஸ்கேனிங் மேஜராக அவரால் பண்ண முடியும். ஓகே, அண்ட் உள்ள இருக்க இன்ட்ராநெட், அதான் இன்ட்ராநெட்னா இன்டர்னல் நெட்வொர்க். ஸோ இன்டர்னல் நெட்வொர்க்கில் என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் ரன் ஆகுது, என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சர்வீஸ் ரன் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து அட்டாக்கர் வெளியிலேருந்தே எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் வந்து இன்டர்னல் நெட்வொர்க்கில் இருக்கிற ஃபைல்ஸை எல்லாத்தையுமே அவரால் லோக்கல் வெப் சர்வரோட ஃபைல்ஸை எல்லாத்தையுமே அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த SSRF டெக்னிக் மூலிமா பண்ணலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை திருப்பியும் பாருங்கள், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள், லாஜிக்காக யோசிங்க. ஓகே, ஸோ தட் இது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.